Hello friends, welcome to Yuki Max 12th Max chapter Applications of Matrix and Determinants exercise 1.1ல first sum third subdivision பார்க்க போறோம். Find the adjoint of the following 2 3 1 3 4 1 3 7 2. இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் லெட் A equals to 2 3 1 3 4 1 3 7 2 கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் நம்ம ஏ கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் டு இப்போ நம்ம 2க்கு கோஃபார்ட்டை கண்டுபிடிக்கு ஃபஸ்ட் ரோயும் ஃபஸ்ட்டு காலத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் டிட்டர்மினரை மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் ப்ளஸ் வரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ப்ளஸ்னால செகண்ட் நெகட்டிவ், அப்புறமா பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். ஏன்னா வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்காம ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்புறமா ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் வரும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்ததுனால இப்போது ப்ளஸ் எடுத்ததுனால 2 கோஃபேக்டருக்கு ஃபஸ்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலம் கேன்சல் பண்ணிக்கனால பிரின்சிபல் டிட்டர்மினன்ட் வந்து 4 into 8 அப்புறமா மைனஸ் 7 into 1 செகண்ட் டிட்டர்மினன்ட்னால 7. நெக்ஸ்ட்டு மைனஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டால் 3 கோஃபேக்டருக்கு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா வந்து 3 into 2 6 3 into 1 minus 3. அப்புறமா ஒன்னொரு கோஃபேக்டர் கண்டுபிடிக்குது ப்ளஸ் போட்டு ஒன்னொரு போட்டு 3 into 7 21 minus 4 into 3 12. நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 3 into 2 6 அப்புறமா 7 into 1 minus 7 ப்ளஸ் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா 2 into 2 4 3 into 1 minus 3 மைனஸ் வெளியே வச்சுக்கிட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா 2 into 7 14 மைனஸ் 3 into 3 9. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோன்னா 3 into 1 3 மைனஸ் 4 into 1 4 மைனஸ் சிம்பிள் போட்டு வேலை இந்த ரோவையும் இந்த காலத்தில் நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா 2 into 1 2 3 into 1 minus 3 plus இந்த ரோவையும் இந்த காலமும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா 2 4s are 8 minus 3 t's are 9 ஹோல் ப்ராக்கெட் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஈக்குவல்ஸ் டு இப்போது வேலை பேசுறதுனால 8 minus 7 வந்து 1 + 1 அதனால் +1 போட்டுப்போம். நெக்ஸ்ட் வேலை மைனஸ் இருக்கிறதுனால 3 into minus 3 3 minus 3 வேலை ப்ளஸ் இருக்கிறதுனால 21 minus 12 வந்து 9 + 9 வருது. அதே மாதிரி 6 minus 7 minus 1 minus 1 minus plus 1 4 minus 3 1 plus 1 வேலை மைனஸுக்கு 14 minus 9 14 minus 9 5 minus 5 3 minus 4 minus 1 plus 1 பார்த்தா minus 1 வேலை மைனஸ் இருக்குது. அதனால் 2 minus 3 minus 1 minus 1 minus plus 1 8 minus 9 minus 1 வருது. ப்ளஸ் into minus 1 ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ நான் இந்த வேல்யூஸை நான் காப்பி பின்னாடி எழுதலை. இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம்.
ஈக்குவல்ஸ் டு இந்த ரோவை காலமாக மாற்றினா 1 -3 9. அப்புறமா இந்த ரோ காலம் மாற்றினா 1 1 -5. இந்த ரோவை காலம் மாற்றினா -1 1 -1. இந்த சம்முக்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 1/3 2 2 1 -2 1 2 1 -2 2. இதுக்கும் நம்ம வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் என்னன்னா இங்கே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் வேரியபிள் கொடுத்துருக்காங்க, அதுவும் டிவைடில். அதனால் இது நம்ம கே அப்புறமா ஏ எடுத்துப்போம். ஏ வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ், கே வந்து வேரியபிள். அதனால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. KA is equals to K power of n minus 1 into adjoint of A. இப்போது n நான் வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் 3 into 3, அதனால் n வந்து 3 தான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈக்குவல்ஸ் டு கேக்கு வந்து 1/3 இன்ட்டு இது n-க்கு வந்து 3 போட்டனால -1 இன்ட்டு adjoint A. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 1/9 பவரில் இன்ட்டு adjoint A. இப்போ adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம adjoint of A கண்டுபிடிக்கிறோம். அதனால் 2 கோஃபேக்டருக்கு இந்த ரோவையும் இந்த காலம் வந்து கேன்சல் பண்ணிக்கணும். அப்படின்னா வந்து பிரின்சிபல் டிட்டர்மினன்ட் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ மல்டிபிள் பண்ணால் 2, அப்புறமா வந்து செகண்ட் டிட்டர்மினன்ட் பண்ணால் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. 2 2 2s are 4 -4 -1 +4 ஆயிடுச்சு. திருப்பி மைனஸ் போட்டு வெயில இந்த ரோவையும் இந்த காலமும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்து -2 × 2 -4 மைனஸ் போட்டுக்கிறோம். அப்புறமா 1 × 1 அப்புறமா பார்த்தா 1 × 2 சாரி 1 × 2 × 2 -2 ஆகுது ப்ளஸ். இப்போ 1 ஃபேக்டர் கண்டுபிடிக்குது. இந்த ரோவையும் இந்த காலத்தையும் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ -2 × 2 +4 -1 × 1 1 திருப்பி மைனஸ் வெளில வச்சுக்கோங்க இன்ட்டு. இப்போது இந்த ரோவையும் இந்த காலத்தையும் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா 2 × 2 4 -2 × 2 போட்டால் -2 வருது. ஆல்ரெடி நம்ம மைனஸ் போடுறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது 2 ப்ளஸ் போட்டுக்கோங்க வெயில. உள்ளே வந்து இந்த ரோவையும் அப்புறமா இந்த காலத்தையும் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 × 2 4 அப்புறமா 1 × 1 1 -1 திருப்பி மைனஸ் வெயில போட்டுக்கிட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 × 2 4 2 × -2 -4 மைனஸ் அப்புறமா 1 × 2 2 ஆயிடுது. அதனால் வந்து -2. இப்போது இன்னொரு இப்போ ப்ளஸ் போட்டுக்கோங்க இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 2 × 4 1 × 1 -1 மைனஸ் வெளியில் போட்டுக்கிட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 2s are 4 அப்புறமா -2 × 2 -2 வருது. ஆல்ரெடி மைனஸ் போட்டனால +2 ப்ளஸ் போட்டுக்கிட்டு இன்ட்டு இந்த ரோவை இந்த காலத்தை வந்து மைனஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்படின்னா 2 × 1 2 -2 2s are 4 வருது. அப்புறமா +4 ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம இதில் சால்வ் பண்ணலாம். 1/9 இன்ட்டு 2 + 4 6 -2 + 2 -6 -1 +6 4 × -1 3 +3 2 + 4 + 2 6 -6 வெளியில் மைனஸ் இருக்கனால 4 -1 3 +3 -4 -2 +1 -6 -1 +6 அப்புறமா -4 -1 = 3 4 + 2 6 -6 2 + 4 6
ப்ளஸ் 6 ஹோல் டிரான்ஸ்போஸ். நம்ம இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதை ஈக்குவல்ஸ் டு 1/9 இன்ட்டு இந்த ரோ காலம் மாற்றலாம். அப்படின்னா 6 6 3 இந்த ரோ காலம் மாற்றினா -6 3 6 இந்த ரோ காலம் மாற்றலாம் 3 -6 6. இப்போ இங்கே பார்க்கும்போது இதெல்லாம் 3 மாற்றி பண்ண முடியுது. 3 2s are 6 3 2s are 6 3 1s are 3 1s are 3 1s are 3 2s are 3 1s are 3 2s are எல்லாம் வருது. அதெல்லாம் 3 காமனாக வெளியில் இருக்கலாம். ஈக்குவல்ஸ் டு 3 காமனாக எடுத்தோம்னா 3/9 வருது இன்ட்டு 6 3 2s are 6 3 இன்ட்டு -2. அப்போ இங்கே 1 2 1 -2 1 2 2 கிடைக்குது. அப்படின்னா இது 1 டைம் இது 2 டைம் 3 டைம். அப்போ 1/3 இன்ட்டு 2 -2 1 2 1 -2 1 2 2. இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.